ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நெக்ஸ்ட் ஜென் அகாடமி. இன்னைக்கு நம்ம வந்து பார்ட் 2 லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ல பார்ட் 2 பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 வாங்க. அப்பதான் வந்து இன்னும் ஈஸியா இருக்கும். இந்த பார்ட் 2ல நம்ம எந்த லெசன் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா 9th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல இருக்க சோசியல் சயின்ஸ் இருக்க லெசன் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறது. சரி வாங்க லெசனுக்குள்ள போலாம். ஓகே. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம உங்களுக்கு தெரியும் நம்ம வீடியோ வந்து பைலிங்குவல்ல தான் இருக்கும். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷு. ஃபர்ஸ்ட் வந்து லோக்கல் செல்ஃப் கவர்ன்மென்ட் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தட் லுக் ஆஃப்டர் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் அன் ஏரியா ஆர் அ ஸ்மால் கம்யூனிட்டி சச் எஸ் எ வில்லேஜ், டவுன் ஆர் எ சிட்டி அப்படின்றாங்க. அதாவது ஒரு ஸ்மால் ஏரியா இல்ல ஒரு ஸ்மால் கம்யூனிட்டியோட அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துக்கிறது தான் வந்து என்னன்னா ஒரு லோக்கல் செல்ஃப் கவர்ன்மென்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இட் ஒர்க்ஸ் அட் தி கிராஸ் ரூட் லெவல். அதாவது ரொம்ப கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து இந்த லோக்கல் செல்ஃப் கவர்ன்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் இந்த லோக்கல் செல்ஃப் கவர்ன்மெண்டோட மீனிங். தமிழ்ல ஒரு பகுதி அல்லது ஒரு கிராமம், சிறிய நகரம் அல்லது மாநகரம் போன்ற சிறிய சமூகத்தினை நிர்வாகம் செய்யும் அமைப்புகளே உள்ளாட்சி அமைப்புகள் எனப்படுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுதான் உள்ளாட்சி அமைப்போட டெஃபினிஷனு. அடுத்தது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். இந்த உள்ளாட்சி அமைப்பு, இந்த லோக்கல் கவர்ன்மெண்ட் எப்படி இந்தியாக்குள்ள வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஐடியா லோக்கல் செல்ஃப் கவர்ன்மெண்டோட ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா, லேட்டர் சோலாஸ் பீரியட்ல வந்து பீக்ல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லேட்டர் சோழர் காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பீக்ல இருந்திருக்கு. அதுவும் எங்கன்னா தஞ்சாவூர்ல அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன் டைம்லயும் வந்து இந்த லோக்கல் செல்ஃப் கவர்ன்மெண்ட் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இது கொஞ்ச நாள் காணாம போயிட்டு திரும்பியும் வந்து எப்பன்னா, பிரிட்டிஷ் டைம்ல வந்து ரிவைவ் பண்றாங்க. டியூரிங் தி பிரிட்டிஷ் பீரியட். யாரு ரிவைவ் பண்றாங்கன்னா, லார்ட் ரிப்பன் வந்து ரிவைவ் பண்றாரு. லார்ட் ரிப்பனோட ரிசல்யூஷன் இன் 1882 ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த ரிசல்யூஷன் மூலியமா ரிவைவ் பண்றாங்க. இந்த லோக்கல் செல்ஃப் கவர்ன்மெண்ட்ட வந்து லார்ட் ரிப்பன் தான் வந்து கொண்டு வரதுனால, ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்ன்மெண்ட்ன்னு சொல்லி லார்ட் ரிப்பன் வந்து சொல்றாங்க. ஃபார் லேயிங் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்ன்மெண்ட் இன் மாடர்ன் டைம்ஸ். அது இல்லாம இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா கவனிங்க. அண்டர் தி கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல வந்து ப்ராவின்ஷியல் அட்டானமி கொண்டு வராங்க. ப்ராவின்ஷியல் அட்டானமி இன்ட்ரோடியூஸ் பண்ணி அத எப்ப ஆக்ட் வந்து கேம் இன்டூ ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 1937. இந்த ப்ரொவின்ஷியல் அட்டானமில பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் ஃபார்ம்ட் இட்ஸ் கவர்ன்மெண்ட். இந்த டைம்ல வந்து காங்கிரஸ் வந்து அவங்களோட கவர்ன்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்றாங்க. அப்போ அவங்க ரொம்ப முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, காந்திஸ் புரோகிராம் தட் பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன் வுட் பி பில்ட் ஃப்ரம் வில்லேஜஸ் டு ஹையஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது காந்தியோட புரோகிராமா பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து வில்லேஜ்ல இருந்து ஹையஸ்ட் லெவல் வரைக்கும் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் காந்தியோட கிராம ஸ்வராஜ் ஐடியாவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரேட்லி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை தி கான்ஸ்டிடியூஷனல் மேக்கர்ஸ் வந்து முடிவு பண்றாங்க. கிராம ஸ்வராஜ் அப்படின்ற விஷயத்துக்கு காந்தியோட ஐடியாலஜிக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுக்கணும்னு கான்ஸ்டிடியூஷனல் மேக்கர்ஸ் முடிவு பண்ணதுனால, அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆர்டிகிள் 40ல வந்து மென்ஷன் பண்றாங்க. என்ன மென்ஷன் பண்றாங்கன்னா, தி ஸ்டேட் ஷுட் டேக் ஸ்டெப்ஸ் டு ஆர்கனைஸ் வில்லேஜ் பஞ்சாயத்ஸ் அண்ட் என்டோ தெம் வித் சச் பவர்ஸ் அண்ட் அத்தாரிட்டீஸ் as may be necessary to enable them to function as the unit of self governments அப்படின்றாங்க. அதாவது ஸ்டேட் ஷுட் டேக் நெசசரி ஸ்டெப்ஸ். எதுக்காகன்னா டு ஆர்கனைஸ் வில்லேஜ் பஞ்சாயத் அண்ட் என்டோ தெம் வித் சச் பவர்ஸ் அண்ட் அத்தாரிட்டி. அவங்கள ஆர்கனைஸ் பண்றதும் இல்லாம அவங்களுக்கு என்டோவ் பண்ணுங்க. என்ன என்டோவ் பண்ணணும்னா பவர்ஸ் அண்ட் அத்தாரிட்டி குடுங்க. மேபி நெசசரி டு எனேபிள் தெம் டு ஃபங்க்ஷன் அஸ் தி யூனிட் ஆஃப் செல்ஃப் கவர்ன்மெண்ட். ஒரு தனி யூனிட்டாவே அவங்க செல்ஃப் கவர்னன்ஸ் பண்றதுக்கு இந்த ஆர்டிகல் 40 வந்து ஏதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டிடியூஷனல் மேக்கர்ஸ் வந்து ரைட் பண்றாங்க. சரி, அப்படியே தமிழ்ல பார்த்துடலாம் வாங்க. உள்ளாட்சி அமைப்பின் உறுப்பினர்கள் உள்ளூர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இந்த லோக்கல் செல்ஃப் கவர்ன்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ற உறுப்பினர்கள் எல்லாரையும் உள்ளூர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அதுக்கடுத்து பாருங்க, உள்ளாட்சி அமைப்புகள் உள்ளூர் சமூகத்திற்கு பணியாற்றுவதுடன் தன்னாட்சி குடியரசு கருவிகளாகவும் செயற்படுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது தன்னாட்சி குடியரசுக்கு கருவியாக செயல்படுகின்றது. தன்னாட்சி குடியரசு சரிங்களா? அதுக்கு ஒரு கருவியாகவே செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எது? இந்த உள்ளாட்சி அமைப்புகள். சரி, இதனோட வரலாற்று பின்னணியும் நம்ம தமிழ்ல பார்த்துடலாம்.
இந்த உள்ளாட்சி அமைப்பு வந்து பிற்கால சோழர்கள் அல்லாது தஞ்சை சோழ பேரரசு காலத்திலும் வந்து என்ன இருக்கு உச்சநிலை அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மௌரிய பேரரசு காலத்திலும் உள்ளாட்சி அமைப்புகள் பற்றி ஆவண குறிப்புகள் உள்ளன அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது ரிப்பன் பிரபு வந்து 1882ஆம் ஆண்டு அவரோட தீர்மானத்தின்படி ரிப்பன் பிரபுவின் தீர்மானத்தின்படி மேற்கத்திய நாடுகளின் மக்களாட்சி முறையினை அடிப்படையில் 19ஆம் நூற்றாண்டின் கால இறுதியில் இவ்வமைப்புகள் இந்தியாவில் புத்துயிர் பெற்றன அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மேற்கத்திய நாடுகளின் மக்களாட்சி முறையினை அடிப்படையா கொண்டு 19ஆம் நூற்றாண்டுல வந்து இந்த லோக்கல் கவர்மெண்ட் அதாவது உள்ளாட்சி அமைப்பு வந்து மறுபடியும் புத்துயிர் பெறுது. எங்க இருந்து? இங்க மௌரியர் காலத்துக்கு அப்புறம் காணாம போன இந்த விஷயம் திரும்பியும் வந்து லார்ட் ரிப்பனோட ரெசல்யூஷன் 1882 மூலியமா என்ன ஆகுதுன்னா திருப்பியும் வந்து புத்துயிர் அடையுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நவீன உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளமிட்டதால் ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை. அதாவது மாடர்ன் டைம்ஸுக்கு நவீன உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளமிட்டதால் ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1935 இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் தன்னாட்சியை அறிமுகப்படுத்தியது. மாகாணத்துல வந்து தன்னாட்சி அறிமுகப்படுத்துறாங்க. இந்த சட்டம் வந்து 1937ல வந்து நடைமுறைக்கு வருது. அப்போ காங்கிரஸ் ஆட்சி அமைத்த மாகாணங்களில் ஊரக வளர்ச்சிக்கு சிறப்பு கவனம் அளிக்கப்பட்டது. காங்கிரஸ் எங்கெங்கெல்லாம் ஆட்சி அமைச்சிருக்காங்களோ 1937ல அங்க ஊரக வளர்ச்சிக்கு வந்து சிறப்பு கவனம் வந்து அளிக்கப்படுது அப்படின்றாங்க. பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் கிராமங்களிலிருந்து நகரங்கள் வரை கட்டமைக்கப்பட வேண்டும் என்பது காந்தியடிகளின் திட்டங்களில் ஒரு முக்கிய கூற்றாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. முக்கிய கூறாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது கிராமங்களிலிருந்து நகரங்கள் வரை கட்டமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது காந்தியடிகளோட முக்கிய கூறா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இந்தியா விடுதலைக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? அரசியல் அமைப்பை வந்து உருவாக்குறோம். அப்ப அந்த அரசியல் அமைப்பை உருவாக்கும் போது காந்தியடிகளின் கிராம தன்னாட்சி ஒரே நிமிஷம். கிராம தன்னாட்சி கொள்கையினை வந்து பெரிதும் கவனத்தில் கொண்டு செயலாற்றினர். யாரு கிராம தன்னாட்சி கொள்கையினை பெரிதும் கவனத்தில் கொண்டு செயலாற்றுறது யாருன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷனல் மேக்கர்ஸ் நம்ம அரசியல் அமைப்பை உருவாக்கியவர்கள் வந்து ரொம்ப கவனமா வந்து அதை நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு செயல்படுறாங்க. இங்க அரசமைப்பு சட்டம் உருவாக்கத்தின் போது அரசமைப்பில் இணைக்கப்பட்ட 40வது சட்டம் அதாவது இந்த ஆர்டிகல் 40 நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த ஆர்டிகல் 40 என்ன சொல்லுதுன்னா, அரசு ஊராட்சி மன்றங்களை அமைப்பதற்கும், தன்னாட்சி அமைப்பு கூறுகளாக அவை இயங்குவதற்கும் தேவைப்படும் அதிகாரங்களையும், அதிகார அடைவையும் அவற்றுக்கு வழங்குவதற்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளுதல் வேண்டும். இதுதான் நம்ம அங்க இங்கிலீஷ்ல பார்த்தோம். ஆர்டிகல் 40 வந்து என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரி. அடுத்தது இந்தியா வந்து விடுதலைக்கு பின் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி அமைப்புகள்ல நெறைய கமிட்டீஸ் வராங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு இங்கிலீஷ்ல அதையும் பார்த்துடலாம். இங்க என்னன்னா, லார்ட் ரிப்பன் வாஸ் தி ஒன் ஹூ கேவ் இண்டியன்ஸ் தி ஃபர்ஸ்ட் டேஸ்ட் ஆஃப் ஃப்ரீடம் பை இன்ட்ரோடியூசிங் தி லோக்கல் செல்ஃப் கவர்ன்மென்ட் இன் 1882 நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? லார்ட் ரிப்பன் தான் வந்து கொண்டு வராருன்னு சொல்லிட்டு. அடுத்து என்னன்னா, ஹி ட்ரைட் டு ரிமூவ் அப்ஸ்டக்கிள்ஸ் இன் ஸ்பியர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்ன்மென்ட். இதுல உள்ள சிக்கல்கள்லாம் வந்து அவர் என்ன பண்றாரு? ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதே மாரி ஹி லெட் எ சீரிஸ் ஆஃப் எனாக்ட்மென்ட்ஸ் in which larger power of the local self-government were given to the rural and urban bodies and the elected people received wider rights அப்படின்னு சொல்றாங்க. இது தமிழ்ல இருக்கான்னு பார்த்துடலாம். 1882ஆம் ஆண்டு உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் செய்ததன் மூலம் இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை அதாவது டேஸ்ட் ஆஃப் ஃப்ரீடம் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன் பிரபு ஆவார் அப்படின்னு சொல்றாங்க. சில தடைகள் அதாவது நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா 1882ஆம் ஆண்டு அவர் இயற்றிய தீர்மானத்தின் மூலம் அகற்ற முயன்றார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி நிர்வாக உரிமைகளை வழங்கும் விதமாக ரிப்பன் தொடர்ச்சியாக பல சட்டங்களை ஏற்படுத்தினார். ஸோ இதை ஸ்ட்ராங் பண்ணணும்னு அவர் பல சட்டங்களை வந்து ஏற்படுத்துறார். ஓகே பாக்ஸ் முடிச்சாச்சு. அடுத்தது நிறைய கமிட்டீஸ் வராங்க. இந்த கமிட்டீஸ் பத்திலாம் நம்ம 12th ஸ்டாண்டர்ட்ல 11th ஸ்டாண்டர்ட் புக்ல வந்து நம்ம ரொம்ப தெளிவா பார்க்கலாம். ஓகே. இப்போ ஒரு நிமிஷம்.
அடுத்து லோக்கல் செல்ஃப் கவர்ன்மென்ட் சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ். இங்க பாருங்க. இங்க முக்கியமான விஷயம். இண்டிபெண்டன்ஸ்லேருந்து என்னன்னா, 1947 டூ 1986 வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கமிட்டீஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 1957 முதல் 86 வரை. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, கம்யூனிட்டி டெவலப்மென்ட் புரோகிராம் 1952 நோட் பண்ணிக்கோங்க. இது கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. அடுத்தது நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் 1953 become the basis for the Great Charter on Panchayat Raj in 1957 அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே தமிழ்ல பார்த்துடலாம் வாங்க. 1957ஆம் ஆண்டு முதல் 1986ஆம் ஆண்டு வரை 4 முக்கிய குழுக்களின் உருவாக்கம் மற்றும் அவற்றின் முயற்சியினால் நடைமுறைப்படுத்தப்பட்டது. எது? உள்ளாட்சி அமைப்புகள். அது என்னென்ன அப்படின்றது இந்த 4 கமிட்டி இங்க இருக்கு பாருங்க. 1, 2, 3, 4 இந்த 4 கமிட்டி. அதுவும் இல்லாம சமூக அபிவிருத்தி திட்டம் அதாவது 1952ல கம்யூனிட்டி டெவலப்மென்ட் புரோகிராம் தான் சமூக அபிவிருத்தி திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது தேசிய நீட்டிப்பு சேவை 1953 நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் ஆகியன 1957ஆம் ஆண்டின் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்திற்கு அடிப்படையாக திகழ்ந்தன அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க பாருங்க த கிரேட் சார்ட்டர் ஆன் 1957ல பஞ்சாயத்து ராஜுக்கு இதுதான் வந்து பேசிஸா இருந்தது அப்படின்றதும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. இப்போ இங்க இந்த 4 கமிட்டி என்னன்னு சொன்னாங்க. ஜூம் பண்ணிக்கலாம். அப்பதான் உங்களுக்கு தெளிவா தெரியும். இந்த 4 கமிட்டிக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்குங்க. அது என்னன்னா பார்ஸ். BARS அப்படின்னு சொல்லுவோம். பி வந்து பார்த்தீங்கன்னா, பல்வந்த் ராய் மேத்தா குழு. ஏ வந்து பார்த்தீங்கன்னா, அசோக் மேத்தா குழு. ஆர் வந்து பார்த்தீங்கன்னா, ராவ் குழு. எஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சிங்வி குழு. பார்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் பல்வந்த் ராய் மேத்தா குழு வந்து பார்த்தீங்கன்னா, 1957ல வராங்க. இவங்க என்ன பரிந்துரை தராங்கன்னா, 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு வேணும் அப்படின்றாங்க 1. ஒரு நிமிஷம். 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு வேணும். இதெல்லாம் கேட்பாங்க. ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. அந்த குழுக்களோட பரிந்துரைகள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தது கிராம அளவில் கிராம ஊராட்சிகள் வந்து நேரடி தேர்தல் நடத்த வேண்டும். கிராம அளவில் உள்ள கிராம ஊராட்சிக்கு நேரடி தேர்தலும், வட்டார அளவில் வந்து பஞ்சாயத்து சமிதிக்கு வந்து மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத்துக்கு மறைமுக தேர்தலும் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இத பத்தி எல்லாமே நம்ம கிளியரா பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்க பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டியோட இயர் மட்டும் பார்த்துக்கோங்க 1957. நம்ம பார்ட் 3ல தெளிவா டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அசோக் மேத்தா குழு. அசோக் மேத்தா குழு வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவங்களோட இயர் வந்து 1977. இது 1957, இது 1977 அசோக் மேத்தா. இது 57, இது 77. 1957, 1977. இவங்க என்னன்னா 2 அடுக்கு முறை மற்றும் அரசியல் கட்சிகள் அனைத்து நிலை தேர்தல்களிலும் பங்கு பெற வேண்டும். அதாவது இவங்க வந்து 3 அடுக்கு நிலை, இவங்க வந்து 2 அடுக்கு முறை. ஆனா அரசியல் கட்சிகள் அனைத்து நிலைகளிலும் பங்கு பெற வேண்டும்னு சொல்றாங்க. இவங்க 1977, இவங்க 1957. அடுத்தது ஜி.வி.கே. ராவ் குழு பார்த்தீங்கன்னா 1985. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 85. இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, திட்டக்குழுவால் நியமிக்கப்படுதல் அப்படின்னு சொல்றாங்க. இது திட்டக்குழுவால் நியமிக்கப்பட்டதா? இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, வேரற்ற புற்கள் கிராஸ் வித்தவுட் ரூட்ஸ் மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்பாங்க. ராவ் குழு சொல்லியிருக்காங்க. கிராஸ் வித்தவுட் ரூட்ஸ் 1987. 57, 77 சாரி 85 இவங்க. அடுத்து எல்.எம். சிங்வி குழு வந்து 1986 அடுத்த வருஷமே 86 சிங்வி வந்து பார்த்தீங்கன்னா 86 இவங்க தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, 73 மற்றும் 74வது அரசமைப்பு திருத்தச் சட்டம் கொண்டு வருவாங்க. எந்த வருஷம்னா 1992ல இது நடைமுறைக்கு வரும். இத பரிந்துரை பண்ணது வந்து 1986ல இந்த கமிட்டி பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. 1992ல இது நடைமுறைக்கு வரும். ஸோ பி ஃபார் பல்வந்த் ராய், அடுத்து ஏ பார்த்தீங்கன்னா அசோக் மேத்தா, ஆர் பார்த்தீங்கன்னா ராவ், எஸ் பார்த்தீங்கன்னா சிங்வி. சரிங்களா? இதுதான் இங்க குடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ்லயும் பார்த்துரலாம். ஓகே. அதுதான் இங்க குடுத்துருவாங்க. 3 டயர் பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம். ஜூம் பண்ணிக்கலாம். 3 டயர் பஞ்சாயத் ராஜ் சிஸ்டம். கிராம பஞ்சாயத்து வில்லேஜ் லெவலுக்கு வந்து டைரக்ட் எலக்ஷனும், அடுத்து வந்து ஜில்லா பரிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்டைரக்ட் எலக்ஷனும் சொல்லுவாங்க. அப்புறம் இவங்க 2 டயர் சிஸ்டம் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஷுட் பார்ட்டிசிபேட் அட் ஆல் லெவல்ஸ் இன் தி எலக்ஷன் சொல்லுவாங்க. அசோக் மேத்தா.
ஜிவிகே ராவ் கமிட்டி வந்து அப்பாயிண்டட் பை தி பிளானிங் கமிஷன். இது வந்து குடுக்கல தமிழ்ல. பிளானிங் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. தி கமிட்டி கன்க்ளூடட் தட் தி developmental procedure were gradually being taken away from the local self-government institution, resulting a system comparable to grass without roots அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிவிகே ராவ் கமிட்டி. அடுத்தது எல்எம் சிங்வி கமிட்டி 1986ல இவங்களோட பரிந்துரை என்னன்னா 73rd அண்ட் 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இந்த குழுக்கள் பரிந்துரை பண்ணாங்க, ரைட்டு. அதுல நம்ம எல்எம் சிங்வி அவர்கள் 73 மற்றும் 74வது அரசமைப்பு திருத்தச் சட்டம் இவங்களோட சிறப்பு அம்சங்கள் என்ன? இது தனியாவே வந்து உங்களுக்கு மெயின்ஸ்ல வந்து கேட்கலாங்க. சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ரெக்கமெண்டேஷன்ஸ் 73rd அண்ட் 74th இங்கிலீஷ்ல இங்க இருக்கும். சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் 73rd அண்ட் 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்த்துடலாம். பஞ்சாயத் அண்ட் முனிசிபாலிட்டிஸ் வில் பி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட். அதாவது செல்ஃப் கவர்மெண்ட்டோட இன்ஸ்டிடியூஷன்ஸா பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி இருக்கணும் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இங்க. ஊராட்சி மற்றும் நகராட்சிகள், அதாவது பஞ்சாயத்து மற்றும் முனிசிபாலிட்டி, ஊராட்சி மற்றும் நகராட்சிகள் உள்ளாட்சி அமைப்பு நிறுவனங்களாக செயல்படும். இது ரெண்டும் தான் வந்து உள்ளாட்சி அமைப்போட நிறுவனங்களா வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இதெல்லாம் மெயின்ஸ்ல உங்களுக்கு கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது செகண்ட் என்ன சொல்றாங்கன்னா, பேசிக் யூனிட் ஆஃப் டெமோக்ராட்டிக் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, கிராம சபா, வில்லேஜ் அண்ட் வார்ட் கமிட்டி, முனிசிபாலிட்டி கம்ப்ரைசிங் ஆல் தி அடல்ட் மெம்பர்ஸ் ரிஜிஸ்டர்ட் ஆஸ் வோட்டர்ஸ். அதாவது குடியரசு அமைப்பின் அடிப்படை அலகுகள் வந்து 2 அலகு சொல்றாங்க. அடிப்படை அலகுகள்ல 2 சொல்றாங்க. ஒண்ணு வந்து கிராமங்கள், இன்னொன்னு வந்து நகராட்சிகள். இதுல வாக்காளராக பதிவு செய்யப்பட்டுள்ள உரிய வயதுடையோர், அதாவது உரிய வயதுடையோர்னா எத்தனை வயது? 18 வயதுடையோரை கொண்ட கிராம சபைகள் மற்றும் பகுதி குழுக்கள், அதாவது கிராமங்கள் மற்றும் நகரங்கள் இதுல இருக்கிற 18 வயது பூர்த்தி அடைஞ்சு பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் கொண்டதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. செகண்ட் பாயிண்ட். அடுத்தது தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, 3 டயர் சிஸ்டம் ஆஃப் பஞ்சாயத் அட் வில்லேஜ், பிளாக் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல். அதாவது 3 அடுக்கு சொல்றாங்க. 3 அடுக்கு எங்கெங்க? கிராமம் ஒண்ணு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிளாக் லெவல் ஒண்ணு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஒண்ணு சொல்றாங்க. சரிங்களா? ஒரே நிமிஷம். ஓகே. இந்த மாரி 3 அடுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாரி 2 டயர் ஃபார் ஸ்மாலர் ஸ்டேட்ஸ் வித் பாப்புலேஷன் பிலோ 2 மில்லியன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சாரி. அடுத்தது. இது வந்து இவங்களோட இங்க வந்து கிராமங்கள் இடையில் காணப்படும், அதாவது வட்டாரம், அடுத்து வட்டம், மண்டலம் மற்றும் மாவட்ட அளவில் ஊராட்சிகள் என 3 அடுக்கு முறைகள் செயல்படுகின்றன. அதாவது 3 டயர் வந்து இவங்க பரிந்துரை பண்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதாவது 2 மில்லியனுக்கு குறைவான மக்கள் தொகை உடைய சிறிய மாநிலங்களில் பஞ்சாயத்துகள் 2 அடுக்கு முறைகளில் இயங்குகின்றன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது 2 மில்லியன்ஸ்க்கு கம்மியா இருக்கிற இடத்துல வந்து 2 அடுக்கு பஞ்சாயத்து முறை சொல்றாங்க. ஓகேங்களா? இது ஒண்ணு, இது ஒண்ணு. அடுத்தது சீட்ஸ் அட் ஆல் லெவல்ஸ் ஆர் ஃபில்ட் பை டைரக்ட் எலெக்ஷன்ஸ். எல்லா லெவல்ல இருக்க சீட்ஸையும் வந்து என்ன சொல்றாங்க? டைரக்ட் எலெக்ஷன் மூலியமா தான் ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நேரடி தேர்தலின் மூலம் அனைத்து அளவிலும் உள்ள இடங்கள் வந்து என்ன பண்றாங்க? நிரப்பப்படுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படின்னா நேரடி தேர்தல். அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சீட்ஸ் ரிசர்வ்டு ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் சேர்பர்சன் ஆஃப் தி பஞ்சாயத் அட் ஆல் லெவல்ஸ். அதாவது எஸ்சிஸ் ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்கும் எஸ்டிஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா,
சீட்ஸ் வந்து ரிசர்வேஷன் பண்ணியிருக்கணும். சீட்ஸ் ரிசர்வ்டு ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட்ஸ் இன் ப்ரொபோர்ஷன் டூ தேர் பாப்புலேஷன். அவங்களோட மக்கள் தொகைக்கு ஏற்ப ரிசர்வேஷன் குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அனைத்து அளவு நிலைகளில் பஞ்சாயத்து தலைவர்களுக்கான இடங்களில் பட்டியல் இனத்தவர் எல்லா இடங்களிலும் பஞ்சாயத்து தலைவர்களுக்கான இடங்களில் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் ஆகியோருக்கு மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து இன்னும் 2 பரிந்துரை தான். அடுத்தது 1/3 ஆஃப் தி டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரிசர்வ்டு ஃபார் வுமன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 3ல் 1 பங்கு சீட்ஸ் வந்து வுமனுக்கு ரிசர்வேஷன்ல இருக்கணும். அதே மாரி 1/3 ஆஃப் சீட்ஸ் ரிசர்வ்டு ஃபார் எஸ்சி, எஸ்டி இருக்கணும். அதே மாரி 1/3 ஆஃப் சேர் பெர்சன்ஸ் அட் ஆல் லெவல்ஸ் ரிசர்வ்டு ஃபார் வுமன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பெண்களுக்கு 3ல் 1 பங்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டில் பெண்களுக்கு 3ல் 1 பங்கு இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. எல்லா அளவு நிலைகளிலும் தலைவர்கள் பதவிக்கு 3ல் 1 பங்கு இடம் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அதாவது 3ல் 1 பங்கு இடம் வந்து பெண்களுக்கு, அப்புறம் எஸ்சி, எஸ்டி சேர்ந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை அடிப்படையில வந்து இடஒதுக்கீடு வந்து அவங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. சிம்பிள். அடுத்தது யூனிஃபார்ம் 5 இயர் டெர்ம் அண்ட் எலக்ஷன் டு கான்ஸ்டிட்யூட் நியூ பாடிஸ் டு பி கம்ப்ளீட்டட் பிஃபோர் தி எக்ஸ்பைரி ஆஃப் டெர்ம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது யூனிஃபார்ம் 5 இயர் டெர்ம் 5 வருஷம் தான் அவங்களோட டெர்மு. அதே மாரி வந்து அ எலக்ஷன் முடியறதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணணும்னா, இங்க தமிழ்ல தெளிவா குடுத்துருப்பாங்க பாருங்க. "இன் தி ஈவென்ட் ஆஃப் டிசொல்யூஷன் எலக்ஷன் மஸ்ட் பி ஹெல்ட் கம்பல்சரிலி வித்தின் 6 மந்த்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரே மாதிரியான 5 ஆண்டு பதவிக்காலம் மற்றும் பதவிக்காலம் நிறைவடையும் முன்பாகவே தேர்தல் நடத்தப்பெறும். அதாவது தேர்தல் நடத்தப்பெற்று புதிய அமைப்புகள் உருவாக்கப்படுதல் வேண்டும். அதாவது இந்த டெர்ம் முடியறதுக்குள்ளேயே வந்து எலக்ஷன் நடத்தப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி ஆட்சி வந்து கலைக்கப்பட்டால் 6 மாதங்களுக்குள் தேர்தல் வந்து நடத்தப்படுதல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆட்சி சப்போஸ் கலைக்கப்பட்டுச்சுன்னா, அடுத்த 6 மாதத்துக்குள்ள வந்து தேர்தல் நடத்தப்பட்டு, அ ம அடுத்த இவங்க வந்து ஆட்சிக்கு வந்துரணும். உள்ளாட்சி அமைப்பு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுறணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்தது சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட். இது ரொம்ப முக்கியம். இந்த தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட்ன்றது என்னன்னு மட்டும் தான் எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு மட்டும் தான் நம்ம பார்த்திருப்போம். ஏப்ரல் 24 கொண்டு வந்திருப்பாங்க. ஏப்ரல் 24, 1994 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுல என்ன சிறப்பம்சங்கள்லாம் இருக்குன்னா, 3 டயர் சிஸ்டம் 1 ஃபர்ஸ்ட்டு. அடுத்து கிராம சபா 2. அடுத்து எஸ்டாபிளிஷ்மென்ட் ஆஃப் எலக்ஷன் கமிஷன். கிராம சபான்னு ஒண்ணு கொண்டு வரணும். 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை கொண்டு வரணும். அடுத்தது எஸ்டாபிளிஷ்மென்ட் ஆஃப் எலக்ஷன் கமிஷன்னு ஒண்ணு கொண்டு வரணும். அடுத்தது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் கொண்டு வரணும். ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் எஸ்சி, எஸ்டி டு தேர் பாப்புலேஷன், 1/3 ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் வுமன் அண்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி. இது எல்லாமே கொண்டு வரணுன்ற பரிந்துரைய இந்த ஏப்ரல் 1994, 24ல வந்து கொண்டு வராங்க. அதாவது இங்க பாருங்க, 3 அடுக்கு அமைப்பு 1 கிராம சபை வேணும் 2 அடுத்து தேர்தல் ஆணையத்தினை நிறுவுதல் 3 நிதி ஆணையத்தினை நிறுவுதல் 4 மக்கள் தொகைக்கு ஏற்ற விகிதத்தில் பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் ஆகியோருக்கு இடஒதுக்கீடு. அதுவும் இல்லாம பெண்களுக்கு 3ல் 1 பங்கு இடஒதுக்கீடு. இது எல்லாமே வேணும். அடுத்தது மாவட்ட திட்டக்குழு அமைத்தல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே ஓகேங்க. இப்போ இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இப்ப என்னன்னா லைனா பார்க்க போறோம். லைனா என்னன்னா ஃபர்ஸ்ட்டு வில்லேஜ் பஞ்சாயத்து. இதுதான் வந்து ரூரல்ல, அதாவது வில்லேஜ் லெவல்ல ஃபர்ஸ்ட்டு வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து. வில்லேஜ் பஞ்சாயத்துனா நம்மளுக்கு தெரியும். வில்லேஜ் பஞ்சாயத்துல பார்த்தீங்கன்னா, லோக்கல் கவர்ன்மெண்ட்ஸ் விச் ஆர் ஃபங்ஷன் இன் வில்லேஜஸ் ஆர் கால்ட் அஸ் வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்றாங்க. கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்புகள் கிராம உள்ளாட்சி என்று அழைக்கப்படுகின்றன. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, தலைவர் மற்றும் பகுதி உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். நீங்க போட்டிருக்காங்களா? இதுல தலைவர் வந்து மறைமுக தேர்தல். பகுதி உறுப்பினர்கள் மட்டும் தான் நேரடி தேர்தல். இது இப்ப மாத்திட்டாங்க. இத நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து இன்டைரக்ட் எலக்ஷன். அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் அண்ட் வார்ட் மெம்பர்ஸ் ஆர் டைரக்ட்லி எலக்டட் பை தி பீப்பிள். அவங்களோட வயசு என்ன இருக்கணும்? அந்த ஏஜ் 18 அபோவ் இருக்கிறவங்க வோட் பண்ணி அவங்கள வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். அவங்க வந்து 5 இயர் டெர்ம் அவங்களுக்கு.
இந்த வில்லேஜ் பஞ்சாயத்து வந்து யாரு எவ்வளவு மக்கள் தொகை இருக்கணும்னா 500 மக்கள் தொகை இருக்கிறவங்கள வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, வில்லேஜ் பஞ்சாயத்து. ஒரு கிராமத்துல 500 பேர் இருக்காங்கன்னா, அவங்க வந்து வில்லேஜ் பஞ்சாயத்துல வருவாங்க. இங்க இருக்கு பாருங்க. 500க்கும் மேற்பட்ட மக்கள் தொகையை கொண்டுள்ள ஒவ்வொரு கிராமமும் கிராம ஊராட்சியாக உருமாறியுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி. ஃபர்ஸ்ட்டு. அடுத்தது ஃபங்ஷன்ஸ் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து. இவங்க என்ன ட்ரிங்கிங் வாட்டரு, ஸ்ட்ரீட் லைட்டு, ரோடு போடுறது, லைப்ரரி வசதி, பாலங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹவுசிங் பிளாட்ஸு, ட்ரைனேஜு, அடுத்தது அ க குரூப் ஹவுசஸு, ஸ்ட்ரீட்ஸு கிளீன் பண்றது, ஸ்ட்ரீட்ஸ் கிளீன் பண்றது, பரியல் கிரவுண்ட் மெயின்டெயின் பண்றது, அடுத்து காமன் லேவட்டரி ஃபெசிலிட்டீஸ் அதாவது குடிநீர் வழங்குதல், தெருவிளக்கு பராமரித்தல், சாலைகளை பராமரித்தல், கிராம நூலகங்களை பராமரித்தல், சிறிய பாலங்களை பராமரித்தல், அடுத்து வீட்டு மனைகளுக்கு அனுமதி அளித்தல், வடிகால் அமைப்புகளை பராமரித்தல், தொகுப்பு வீடுகளை கட்டுதல். தொகுப்பு வீடுகள் தான் அந்த குரூப் ஹவுசஸ். அடுத்தது தெருக்களை சுத்தம் செய்தல், இடுகாடுகளை பராமரித்தல் ரொம்ப முக்கியங்க. பரியல் கிரவுண்ட்ஸ். அடுத்து வந்து பொது கழிப்பிட வசதிகளை பராமரித்தல். இது எல்லாமே வந்து இவங்க தான் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்துல இருக்கவங்க தான் வந்து இது பார்த்துப்பாங்க. அதுல யார் யார் இருப்பாங்க? அதுல உறுப்பினர்கள் இருப்பாங்க. அப்புறம் தலைவர் இருப்பாரு. சரிங்களா? இதுதான் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து. அடுத்து ஒரு பாக்ஸ் குடுத்துருக்காங்க. இது என்னன்னா, தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்துல வந்து உத்திரமேரூர் கல்வெட்டு அப்படின்ற இடத்துல வந்து என்னன்னா, நம்ம சோழர் காலத்துல வந்து என்னன்னா, சோழ ரூலர்கள் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குடவோலை முறை வந்து பத்தி சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு ரகசிய வாக்கெடுப்பு முறை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதுவும் இல்லாம இன்னொன்னு இந்த பாக்ஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மெட்ராஸ் வில்லேஜ் பஞ்சாயத்து ஆக்ட் 1950ல கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் பஞ்சாயத்து ஆக்ட் 1958 வில்லேஜ் பஞ்சாயத்து ஆக்ட், அப்புறம் மெட்ராஸ் பஞ்சாயத்து ஆக்ட் 1958 இது 2ம் வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது இவங்களோட இந்த கிராம பஞ்சாயத்தோட வாலண்டரி ஃபங்ஷன்ஸ் இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஒரே நிமிஷம். ஓகே. இவங்களோட விருப்ப பணிகள் வாலண்டரி ஃபங்ஷன்ஸ் என்னன்னா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீட் லைட் அடுத்து மார்க்கெட் அண்ட் ஃபேர்ஸு, இம்ப்ளான்டேஷன் ஆஃப் ட்ரீஸு, பிளே கிரவுண்ட் அமைச்சு தர்றது, பார்க்கிங் வெஹிக்கிள், அப்புறம் கண்ட்ரோல்ஸ் ஓவர் பிளேஸஸ் ஆஃப் எக்ஸிபிஷன் இது எல்லாமே இவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இங்கேயும் பார்த்துரலாம். விருப்ப பணிகள் என்னென்னன்னு சொல்லிட்டு. கிராமங்களில் உள்ள தெருவிளக்குகளை பராமரித்தல், சந்தை இருக்கு பார்த்தீங்களா? சந்தைகள், அப்புறம் திருவிழாக்கள வந்து நடத்துறது. அடுத்தது வாரம் வாரம் சந்தை நடக்குது பாருங்க ஊர்ல. அது எல்லாமே நடத்துறது வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து தான். அப்புறம் வந்து மரங்களை நடுதல், அப்புறம் வந்து விளையாட்டு மைதானங்களை பராமரித்தல், வண்டிகள் நிறுத்தப்படும் இடங்களில் உள்ள வாகனங்கள், இறைச்சி கூடங்கள் மற்றும் கால்நடைகளின் கொட்டகை ஆகியவற்றை பராமரித்தல். இதெல்லாம் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்துல வரும். அடுத்தது பொருட்காட்சி நடைபெறும் இடங்களை கட்டுப்படுத்துதல். இந்த எக்ஸிபிஷன்லாம் போடுறாங்க பாருங்க. அந்த இடத்தெல்லாம் வந்து இவங்க கட்டுப்பாட்டுல தான் வச்சிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வருவாய். இப்ப நீங்க ஒரு முனிசிபல் கமிஷனர் ஆயிட்டீங்கன்னா, உங்ககிட்ட தான் வந்து பர்மிஷன் கேட்பாங்க பொருட்காட்சி போடுறவங்கலாம். அடுத்தது 3 அடுக்கு அமைப்பு உள்ள ஊரக உள்ளாட்சி அமைப்பில் கிராம ஊராட்சிக்கு மட்டுமே வரி விதிக்கும் அதிகாரம் இருக்கு. ரொம்ப முக்கியம். அதாவது 3 அடுக்கு கிராம பஞ்சாயத்து, ஊராட்சி ஒன்றியம், அடுத்தது வந்து மாவட்ட ஊராட்சி. இந்த 3 இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கிராம ஊராட்சிக்கு மட்டும் தான் வந்து வரி விதிக்கும் அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன மாரி வரிலாம் அவங்க விதிப்பாங்கன்னா, சொத்து வரி, தொழில் வரி, வீட்டு வரி, குடிநீர் இணைப்புக்கான கட்டணம், நிலவரி, கடைகள் மீதான விதிக்கப்படும் வரிகள். இது எல்லாமே வந்து கிராம ஊராட்சியினால வந்து விதிக்கப்படும். அடுத்து கிராம சபை கூட்டம். கிராம சபை கூட்டம் உங்களுக்கு தெரியும். ஊராட்சி தலைவர் இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, இந்த கிராம சபை கூட்டத்துக்கு யாரு தலைமை தாங்குவா அப்படின்னு கேட்பாங்க. ஊராட்சி தலைவர் கூட்டங்களுக்கு தலைமை தாங்குவார். இந்த ஊராட்சி தலைவர் தாங்க தலைமை தாங்குவாரு. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தலைமை தாங்குவாரா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஊராட்சி தலைவர் தான் தலைமை தாங்குவாரு. இங்க பாருங்க. ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், புரொஃபஷனல் டாக்ஸ் இதெல்லாம் இப்ப நம்ம பார்த்துட்டோம். அடுத்து கிராம சபை போயிடலாம். இங்க பாருங்க இங்கிலீஷ்ல குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது தி பிரசிடென்ட் ஆஃப் தி பஞ்சாயத் வில் பிரசீட் ஓவர் இட்ஸ் மீட்டிங். பஞ்சாயத்து பிரசிடென்ட் தான் வந்து என்ன பண்ணுவாரு? பிரசீட் ஓவர் தி மீட்டிங் ஆஃப் கிராம சபா. இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது எவ்வளவு வரவு, செலவு இந்த கணக்கெல்லாம் பத்தி இவங்க வந்து விவாதம் பண்ணுவாங்க. ஒரு வ அ இங்க வந்து இங்க இருக்கு பாருங்க. கிராம சபை கூட்டங்களில் வரவு, செலவு கணக்குகளுக்கு அ இங்க வந்து என்னன்னா, வரவு செலவு கணக்கு என்னவோ அத வந்து இங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்து இங்க பாருங்க. இதான் வந்து கிராம சபை கூட்டம். இங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்க.
மக்கள். இந்த மக்கள்லாம் யாரா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 18 வயது பூர்த்தி அடைஞ்சு, அவங்க வந்து வாக்காளர் பட்டியல்ல வந்து அவங்க பேர் வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறவங்க தான் வந்து இதுல கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது இது எப்பப்பலாம் நடைபெறும்னா, 4 முறை இல்ல 6 முறை. இத நான் 6த் ஸ்டாண்டர்ட்ல சொல்லியிருப்பேன். ஜனவரி 26, மார்ச் 22, அடுத்தது மே 1 உழைப்பாளர் தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அடுத்து அக்டோபர் 2 காந்தி பிறந்த தினம், அடுத்தது பார்த்தீங்கன்னா நவம்பர் 1. ஏன் நவம்பர் 1 டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்ட் 1 பார்த்தவங்களுக்கு தெரியும். பார்ட் 2 பார்த்துட்டு இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இதுதான் நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்திரமேரூர் கல்வெட்டில் இந்த மாரி வந்து ஆதாரங்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அடுத்து வந்து உள்ளாட்சி அமைப்புகள் தமிழ்நாடு ஒரு நீண்ட வரலாற்று கொண்டதாக அறியப்பட்டு வருகின்றது. இது வந்து மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, சோழர்கள் காலம். அப்ப என்னன்னா குடவோலை முறை. இது வந்து ரகசிய தேர்தல் முறைன்னு சொல்லியிருப்பேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆ இங்க வந்து இந்த ஜனநாயகம் இந்த இந்த விஷயம் அதாவது இதுல 2 ஆக்ட் நான் வந்து சொல்லியிருப்பேன். 1950ல வந்து பார்த்தீங்கன்னா, மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் வந்து இயற்றப்பட்டது. அடுத்து வந்து 1958ல பார்த்தீங்கன்னா, மதராசு பஞ்சாயத்து சட்டம். இது வந்து கிராம பஞ்சாயத்து சட்டம். இது மதராசு பஞ்சாயத்து சட்டம். இது 2ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1950. இது வந்து ஜனநாயக பரவலாக்கத்தின் முதல் சட்டமே இதுதாங்க. நோட் பண்ணிக்கோங்க. 1950 ஒண்ணு. அடுத்து வந்து 1957 ஒண்ணு. இது கிராமம் இல்லாம வரும். மதராசு பஞ்சாயத்து சட்டம். இது கிராம பஞ்சாயத்து சட்டம். இது வந்து மதராசு பஞ்சாயத்து சட்டம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து யூனியன். ஊராட்சி ஒன்றியம். பஞ்சாயத்து யூனியன் இஸ் ஃபார்ம்ட் பை குரூப்பிங் ஆஃப் வில்லேஜ். நெறைய வில்லேஜ்ங்கலாம் ஒண்ணா சேர்ந்து உருவாகுறது தான் வந்து பஞ்சாயத்து யூனியன்னு சொல்றாங்க. இந்த பஞ்சாயத்து யூனியன்ல வந்து மக்கள் வந்து டைரக்ட்டா எலக்ஷன்ல தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, சேர்மன் இருப்பாரு. பஞ்சாயத்து யூனியன் இஸ் சூசிங் அமாங் தி மெம்பர்ஸ். சரிங்களா? அதாவது மெம்பர்ஸ் வந்து எலக்ஷன் மூலியமாவும், அந்த மெம்பர்ங்கலாம் சேர்ந்து ஒரு சேர்மன வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இப்படிதாங்க இருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் லெவல். வில்லேஜ் பஞ்சாயத்து லெவலு. இது பஞ்சாயத்து யூனியன் 2ண்ட் லெவலு. இது வந்து டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து 3 லெவல். இங்க 500 பேர் இருக்கிறவங்க வில்லேஜ் பஞ்சாயத்து. 500, 500ஆ இருக்கிற குடும்பங்கள்லாம் சேர்ந்து பஞ்சாயத்து யூனியனு. 3, 4 வில்லேஜ் சேர்ந்து டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து வந்து பார்த்தீங்கன்னா, 50,000 பேர் இருக்கிறவங்க டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. இப்படிதான் இருக்கும். இந்த இந்த ட்ரையாங்கிள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஊராட்சி ஒன்றியம் இங்க குடுத்திருக்கு. அதான் நான் இங்க எக்ஸ்ப்ளைன் பண்ண அதே விஷயம் தான். பல ஊராட்சிகள் ஒன்றிணைந்து ஊராட்சி ஒன்றியம் உருவாக்கப்படுகின்றது. மக்கள் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்களை, அதாவது கவுன்சிலர்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நேரடியாக தேர்ந்தெடுப்பாங்க. இந்த உறுப்பினர்கள் தங்களில் ஒருவரை ஊராட்சி ஒன்றிய தலைவராக, அதாவது இவங்கள்ல ஒருத்தரை இவங்க சேர்மன். அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க. எல்லா மக்களும் சேர்ந்து இப்ப இவங்கலாம் மக்கள். இவங்கலாம் சேர்ந்து கவுன்சிலர்கள தேர்ந்தெடுப்பாங்க. இந்த கவுன்சிலர்கள்லாம் சேர்ந்து ஒரு தலைவர தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இது வந்து நேரடி. இது வந்து இவங்க தேர்ந்தெடுக்கிறவர் வந்து இவரு தலைவர், கவுன்சிலர். இவங்க கவுன்சிலரு, இவங்க வந்து சேர்மன். ஊராட்சி ஒன்றியத்தின் பணிகள் இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களும் சேம் தான். குடிநீர் வழங்குறது, கிராம சுகாதாரம் அந்த இத வந்து பராமரிக்கிறது, சாலை பராமரிக்கிறது, மகப்பேறு விடுதிகள் நிறுவுறது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே இவங்க பார்ப்பாங்க. ஃபங்ஷன்ஸ். சப்ளை ட்ரிங்கிங் வாட்டர், ஹெல்த் சென்டர்ஸ், ரோடு, மெட்டர்னிட்டி, பப்ளிக் ஃபேர்ஸ், வெட்டனரி ஹாஸ்பிட்டல்ஸ், கால்நடை மருத்துவமனை இங்க இருக்கு பாருங்க. கால்நடை மருத்துவமனைகள். அப்புறம் வந்து பொது கண்காட்சிகளை நடத்துதல். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, மெயின்டனன்ஸ் ஆஃப் சோசியல் ஃபாரஸ்ட், சமூக காடுகளை வந்து பராமரித்தல். அடுத்து ரிப்பேரிங் ஆஃப் பிரைமரி ஸ்கூல் பில்டிங்ஸ், துவக்கப்பள்ளி கட்டடங்கள் வந்து சீர் செஞ்சு தருவாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கேட்கலாம். துவக்கப்பள்ளி கட்டடங்களை வந்து சீர் செய்யறது வந்து எந்த லெவல்ல வருது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஆட்சியர், திட்ட அலுவலர் மற்றும் சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோர் ஊராட்சி ஒன்றியத்தின் வளர்ச்சிப் பணிகளை மேற்பார்வையிடும் அதிகாரம் பெற்றுள்ளனர். இவங்கலாம் வந்து இந்த வளர்ச்சிப் பணிகள் வந்து மேற்பார்வையிடும் அதிகாரம் பெற்றிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், பிளானிங் ஆஃபீசர், பிளாக் டெவலப்மென்ட் ஆஃபீசர். அப்புறம் இவங்கலாம் வந்து சூப்பர்வைஸ் தி டெவலப்மென்டல் ஃபங்ஷன் ஆஃப் பஞ்சாயத்து யூனியன். அடுத்தது நேரா நம்ம அடுத்த லெவல் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து மக்கள் தொகை என்ற அடிப்படையில் மாவட்டம் வந்து பல பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றது. பகுதி உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அதாவது பகுதி உறுப்பினர்கள் வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்.
இவ்வுறுப்பினர்கள் தங்களில் ஒருவரை தலைவராக தேர்ந்தெடுக்கின்றனர். அவர்களோட பதவி காலம் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு காலம். அதே தான் இங்கேயும் குடுத்துருப்பாங்க இங்கிலீஷ்லயும். ஒன் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் இஸ் கான்ஸ்டிடியூட்டட் ஃபார் எவரி 50,000 பீப்பிள். அதுல வார்டு மெம்பர்ஸ் ஆர் டைரக்ட்லி எலெக்டட் பை தி பீப்பிள். தி சேர்மன் இஸ் எலெக்டட் ஃப்ரம் ஒன் அமாங் இட்ஸ் மெம்பர் அண்ட் தேர் டேர்ம் இஸ் 5 இயர்ஸ். 5 வருஷம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன? அட்வைசிங் தி கவர்மெண்ட் அபவுட் தி டெவலப்மெண்டல் ஸ்கீம்ஸ் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத் அண்ட் பஞ்சாயத்து யூனியன். பஞ்சாயத்துலயும் பஞ்சாயத்து யூனியன்லயும் என்னென்ன மாதிரி கவர்மெண்டல் ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வரணும்னு சொல்றவங்க பஞ்சாயத்து, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. இவங்க தான் வந்து இவங்களுக்கும் உள்ள ஸ்கீம்ஸ் என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றவங்க. சூப்பர்வைசிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிஷன்ஸ். கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியத்தின் வளர்ச்சி திட்டங்களை குறித்து அரசுக்கு தெரிவிப்பாங்க. மாவட்ட திட்ட ஆணையத்தின் பணிகளை மேற்பார்வையிடல். இது 2 தான் இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ். அடுத்து இங்க காந்தி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருப்பாருங்க. காந்தியடிகள் வந்து சுயராஜ்யம் அப்படின்னாலே கிராம சுயராஜ்யம் அப்படின்னாலே காந்தியடிகள். இது நோட் பண்ணிக்கோங்க. காந்தியடிகள் கிராமப்புறங்களின் பிரதிநிதிகளை மக்களாக கொண்ட கிராம சுயராஜ்யத்தை விரும்பினார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கிராம சுயராஜ்யத்தை வந்து காந்தி விரும்புறாரு. அடுத்து இந்தியாவின் ஆன்மாவாக இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கின்றது என்பதை உணர்ந்தார். இது ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து காந்தியடிகள் வந்து என்பதை உணர்ந்தார் காந்தியடிகள். அடுத்தது வந்து சுதந்திர இந்தியாவில் கிராம குடியரசு என்னும் பஞ்சாயத்துகளை கனவு கண்டார். ஸோ இத அப்படியே தமிழ்ல பார்த்துடலாம். இங்கிலீஷ்ல பார்த்துடலாம். காந்தி really wanted Swaraj, the self-rule by the people of India who represent the rural mass. அதாவது self-rule, சுயராஜ்யம். He observed Indian souls in the villages. அதாவது ஆன்மா அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கின்றதுன்னு. இந்தியாஸ் soul lives in village அப்படின்னு சொல்றாரு. He dreamt of village republic in terms of பஞ்சாயத் in free India அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது காந்தியடிகள் பஞ்சாயத் ராஜ் ஒரு அதிகார பகிர்வு கொண்ட அரசாக இருக்க அறிவுறுத்தினார். அதிகார பகிர்வு கொண்ட ஒரு அரசா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படையாக திகழும் கிராமங்கள் தங்களின் தேவைகளுக்கு தங்களே பொறுப்பாவர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது வில்லேஜ் இஸ் ரெஸ்பான்சிபிள். இங்க கவனிங்க. வில்லேஜ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட்ஸ் ஓன் அஃபேர்ஸ் ஆஸ் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியாஸ் பொலிட்டிக்கல் சிஸ்டம். அந்த கிராமத்தில் உள்ள மக்களே வந்து அவங்களோட தேவைகளுக்கு அவங்களே பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இங்க சின்னதா சொல்லியிருப்பாரு. அதாவது என்ன சொல்லியிருப்பாருன்னா, எளிமையான சொற்களில் சொல்வதென்றால் காந்தியின் சுயராஜ்ய கிராமம். அதாவது அடிப்படையா வந்து என்ன விஷயம்னா, அவங்களோட தேவையான என்னது உணவு, தூய்மையான நீரு, சுகாதாரம், வீட்டு வசதி, கல்வி மற்றும் பிற தேவைகளுக்கு அவங்களே வந்து அதை செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. தேவைகளுக்கு ஏற்கும் அரசாங்கம் மற்றும் சுய பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்தையும் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் இங்கேயும் இருக்கும். என்னன்னா கிளீன் வாட்டர், சானிடேஷன், ஹவுசிங், எஜுகேஷன் அண்ட் அதர் ரெக்குயர்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் கவர்மெண்ட்ஸ் அண்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் முக்கியம். இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அடுத்த டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் எது முடிஞ்சிருச்சுன்னா ரூரல் முடிஞ்சிருச்சு. கிராமப்புறம் முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து இப்ப நகர்ப்புறம். இப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எது வரோம்? டவுன் பஞ்சாயத்து. இப்ப எப்படின்னா இப்படி இருக்கும். இப்ப அங்க இருந்த மாரி. இங்க வந்து ஃபர்ஸ்ட் டவுன் பஞ்சாயத்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டி. அடுத்து முனிசிபல் கார்ப்பரேஷன். அங்க எப்படி 3 அடுக்கு இருந்ததோ அதே மாரி இங்க வரும். இங்க வந்து டவுன் பஞ்சாயத்துல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 10,000 மக்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து டவுன் பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க. மெம்பர்ஸ் அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் டவுன் பஞ்சாயத் ஆர் டைரக்ட்லி எலெக்டட் பை பீப்புள். இவங்களுக்கு இன்சார்ஜ், இந்த டவுன் பஞ்சாயத்துக்கு இன்சார்ஜ் யாருன்னா எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர், இணை ஆணையர். இவர் தான் இருப்பாரு. அதே மாதிரி இந்த டவுன் பஞ்சாயத்தோட டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 5 வருஷம். அதே தான் இங்கேயும் இருக்கும். வாங்க பார்த்துடலாம். இப்ப பேரூராட்சி. இது வந்து நகர்ப்புறம் வந்துட்டோம். இப்ப நம்ம இது குடுக்கல. அவங்க நகர்ப்புறம் குடுத்துருக்காங்களா? சரி. நகர்ப்புற உள்ளாட்சி இங்க குடுத்துருக்காங்க. இதுல 3 வகை: பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி. இது வந்து டவுன் பஞ்சாயத்.
10,000க்கும் அதிகமான மக்கள் வாழும் பகுதி பேரூராட்சி எனப்படும். பேரூராட்சி தலைவரும், உறுப்பினர்களும் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இவங்க 2 பேருமே மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இவர்களின் பதவி காலம் பார்த்தீங்கன்னா, 5 ஆண்டு காலமாகும். அதே மாரி பேரூராட்சியின் நிர்வாகத்தினை மேற்கொள்ள ஒரு செயல் அலுவலர் நியமிக்கப்படுகிறார். ரொம்ப முக்கியங்க. இஓ. செயல் அலுவலர் இஓ. இந்த கொஸ்டின் கேட்பாங்க. பேரூராட்சிய வந்து யார் பார்த்துக்கிறது? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா? இஓவா? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, முனிசிபாலிட்டி. 10,000 இருக்கிறவங்க வந்து டவுன் பஞ்சாயத்து. 1,00,000 இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, முனிசிபாலிட்டி. தி மெம்பர்ஸ் அண்ட் சேர்மன் ஆஃப் தி முனிசிபாலிட்டிஸ் ஆர் இவங்களும் என்னன்னா, நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இவங்களோட ஆட்சி காலம் 5 வருஷம். இவங்கள பார்த்துக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, முனிசிபல் கமிஷனர். அதேதான். 1,00,000த்திற்கும் அதிகமான மக்கள் தொகை வாழும் பகுதி வந்து நகராட்சி எனப்படும். அதே மாரி நகரசபை தலைவர் மற்றும் பகுதி உறுப்பினர்கள், அதாவது கவுன்சிலர்கள் வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அவர்களது பதவி காலம் பார்த்தீங்கன்னா, 5 ஆண்டு காலம் பதவி காலம். அடுத்து அ இவங்கள வந்து நிர்வாகம் செய்ய ஒரு நகராட்சி ஆணையர் வந்து அரசால் நியமிக்கப்படுகிறார். யாரு? முனிசிபல் கமிஷனர். யார? நகராட்சிய வந்து பார்த்துக்கிறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேஷன், மாநகராட்சி. முனிசிபல் கார்ப்பரேஷன்ஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் இன் பிக் சிட்டீஸ். இங்க பல லட்சம் மெனி லேக்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் இருக்கிறவங்க. தி முனிசிபல் கமிஷனர் இஸ் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீசர். இந்த முனிசிபல் கமிஷனர் யாருன்னா, ஐஏஎஸ். முனிசிபல் கமிஷனர் தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீசர். அதே மாரி தி மேயரும் இங்க வருவாருங்க. கவனிச்சுக்கோங்க. மேயர் இஸ் தி சேர்மன் ஆஃப் தி கார்ப்பரேஷன். மேயர் வந்து சேர்மன். மேயர் இஸ் தி சேர்மன் ஆஃப் தி கார்ப்பரேஷன். தி டெர்ம் ஆஃப் தி மேயர் அண்ட் அதர் மெம்பர்ஸ் இவங்களுதும் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் தான். அடுத்தது தி முனிசிபல் கமிஷனர் வில் பி தி பெர்சன் ஃப்ரம் ஐஏஎஸ். நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஐஏஎஸ்ல இருந்து ஒருத்தர் வருவாரு. ஹி வில் பி அசிஸ்டட் பை தி ஆஃபீஸ் ஆஃப் கார்ப்பரேஷன். அடுத்தது இங்க மாநகராட்சிக்கு மாநகராட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாநகராட்சி ஆணையர் நிர்வாக அலுவலர் ஆவார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி. இவர் தான் ஐஏஎஸ். மாநகராட்சியின் ஆணையராக நியமிக்கப்படுகிறார். இங்க கவனிங்க. மாநகராட்சி அலுவலகம் இவரது செயல்பாடுகளுக்கு உதவுகின்றன. இவர் என்னென்னலாம் செய்றாரோ, அதுக்கு அந்த அலுவலகம் வந்து உதவி செய்யுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து இங்க பெரியார பத்தி ஒரு முக்கியமான விஷயம் குடுத்திருப்பாங்க. என்னன்னா, அ அ 1917ஆம் ஆண்டு வந்து அப்போ இருந்து பல ஆண்டுகள் வந்து ஈரோடு நகராட்சியின் பெருந்தலைவராக பதவி வகித்தார். யாரு? பெரியாரு. அதே மாரி அவரது பதவி காலத்தில் ஈரோடு நகராட்சி மக்களுக்கு முறையான குடிநீர் வசதி மற்றும் சுகாதார வசதிகளை ஏற்படுத்தி தருவதில் முனைப்பு காட்டினார். அந்த முனைப்பின் விளைவாக 1919ஆம் ஆண்டு 17ஆம் ஆண்டு பதவியேற்கிறாரு. 19ஆம் ஆண்டு வந்து என்ன பண்றாருன்னா, குழாய் மூலம் குடிநீர் விநியோக முறையினை பெரியார் வந்து செயல்படுத்துகிறார். இது வந்து இந்திய நகராட்சி நிர்வாகங்களின் வரலாற்றில் இத்திட்டத்தினை முதலில் செயல்படுத்தியவர் யாரு? பெரியார் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்திய நகராட்சி நிர்வாகத்தோட வரலாற்றிலேயே இது ரொம்ப முக்கியம். 1919 ஈரோடு மக்களுக்கு வந்து அ குடிநீர் வந்து குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் வந்து இப்ப ஊர்லலாம் வந்து பைப் லைன்ல வந்து தண்ணி வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு முன்னோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் அவர்கள் தான். கீழ பாக்ஸ்ல இருக்கும். பெரியார். ஓகே. இங்க இருக்கு பாருங்க. அதாவது பெரியார் ஈ.வி. ராமசாமி became the chairman of Erode municipality in 1917. During his tenure, Erode municipality, Periyar worked effectively for providing drinking water supply and health facilities to people. Piped water supply scheme was implemented by him எப்போ 1919 by Periyar. This scheme was said to be the first of kind in the history of Indian municipal administration. அடுத்தது ஃபங்ஷன்ஸ் ஆஃப் மேயர். முக்கியமான ஃபங்ஷன்ஸ். மேயரோட வ வ வேலைகள், முக்கிய வேலைகள், பணிகள். மேயரின் முக்கிய பணிகள் இங்க இருக்கு பாருங்க. மாநகராட்சி தலைவர், அதாவது மேயரின் முக்கிய பணிகள் என்னன்னா, அரசுக்கும், மாநகராட்சி உறுப்பினருக்கும் இடையே ஒரு இணைப்பு பாலமாக மேயர் செயல்படுகிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது மாநகராட்சி குழு கூட்டங்களுக்கு தலைமை தாங்குகிறார். 2வது. அடுத்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு பிரமுகர்களை வரவேற்று உபசரிப்பார். 3வது.
இதுதான் இங்கேயும் குடுத்திருப்பாங்க. He act as the bridge between the members of corporation and government. Preside over the meetings of corporation council. He receives the dignitaries from foreign countries. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் அர்பன் பஞ்சாயத்து, நோட்டிஃபைட் ஏரியா, டவுன் ஏரியா, கண்டோன்மெண்ட் போர்டு, டவுன்ஷிப். இத பத்திலாம் நம்ம தெளிவா வந்து 11th ஸ்டாண்டர்ட்ல பார்ப்போம். கண்டோன்மெண்ட் ஏரியானா என்ன? இத பத்திலாம் நம்ம பார்ப்போம். அடுத்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடியப்போது. தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தல் முறை எப்படி தேர்தல் நடக்கும் அப்படின்னா, உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தலை பொது தேர்தல்களைப் போன்றே மாநில தேர்தல் ஆணையம் முக்கியம். மாநில தேர்தல் ஆணையம், ஸ்டேட் எலக்ஷன் கமிஷன் தான் இத நடத்துறாங்க. வாக்காளர் பட்டியல் பகுதி வாரியாக தயாரிக்கப்படுகின்றது. பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர் மற்றும் பெண்கள் ஆகியோருக்கு சுழற்சி முறையில் மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்படுகின்றது. அதேதான் இங்கேயும் இங்கிலீஷ்ல இருக்கும். ஸ்டேட் எலக்ஷன் கமிஷன் கண்டக்ட்ஸ் தி எலெக்ஷன் டு தி லோக்கல் கவர்மெண்ட் லைக் general election. The electoral roll is prepared ward wise. Seats are reserved for SC, ST and women in population to the population by in proportion to the population by rotation basis அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே ஓகே, அவ்வளவுதான் முடிய போகுது. லாஸ்ட் என்னன்னா ப்ராப்ளம்ஸ், இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ல இருக்க அட்வான்டேஜ் தான் நம்ம பார்த்தோம். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்றாங்கன்னா, ப்ராப்ளம்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் என்னன்னா, லேக் ஆஃப் கிளியர் டிமார்கேஷன் ஆஃப் பவர், அதிகார பகிர்வு வந்து சரியா இல்ல. அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லோக்கல் பாடிஸ் ஒன்னு இங்கேயும் பார்த்துடலாம் இருங்க. உள்ளாட்சி அமைப்புகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், என்னென்ன பிரச்சனை எதிர்கொள்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் உள்ளாட்சி அமைப்புகளின் பணிகள் மற்றும் அதிகாரங்களை பற்றி தெளிவான வரையறையின்மை இல்ல அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் டிமார்கேஷன் கரெக்டா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரெண்டாவது, அலோகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ் அசஸ்மெண்ட் ஆர் நாட் மேட்ச்டு, அதாவது எவ்வளவு அலாட் பண்றாங்களோ எவ்வளவு தேவையோ ரெண்டும் மேட்ச் ஆகல அப்படின்றாங்க. நிதி ஒதுக்கீடு மற்றும் தேவைகளின் மதிப்பீடு ஒத்து போவதில்லை. ரெண்டாவது. அடுத்தது தேர்ட் பாத்தீங்கன்னா, ரோல் ஆஃப் கேஸ்ட், கிளாஸ் அண்ட் ரிலீஜியன் இன் டெசிஷன் மேக்கிங் அட் தி லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது என்னன்னா, உள்ளாட்சி அமைப்புகள் எடுக்கும் முக்கிய முடிவுகளில் சாதி, வகுப்பு மற்றும் சமயம் ஆகிய மூன்றும் முக்கிய பங்காற்றுகின்றன. இதுதான் வந்து அம்பேத்கரும் சொல்லியிருப்பாரு. அடுத்து, புவர் அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் அண்ட் அபிஷியல்ஸ் அட் தி கிராஸ் ரூட் லெவல் ஆஃப் டெமோக்ரஸி, அதாவது மக்களாட்சியின் அடிப்படை நிலையில் உள்ள அலுவலர்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் பொறுப்பற்ற நிலை. இது எல்லாமே வந்து சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கிராமம் ஓடந்துறைன்னு ஒரு கிராமம் இருக்கும். இந்த ஓடந்துறை கிராமத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஹட் லெஸ் வில்லேஜ், அதாவது எல்லாமே வந்து கூரை வீடே இல்லாம வந்து கான்கிரீட் வீடா மாத்திருப்பாங்க. அதே மாரி கன்டினியூஸா வாட்டர் சப்ளை, குவாலிட்டியான ரோடு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்களே வந்து இவங்களுக்கு உண்டான வந்து ஸ்மால் விண்ட் டர்பைன் செட் பண்ணி, இவங்களுக்கு உண்டான கரண்ட் இவங்களே எடுத்துக்கிறதாகவும், அதே மாரி பயோமாஸ் கேஸ் யூஸ் பண்ணி, இவங்களுக்கு உண்டான எரிவாயுவையும் இவங்களே தயாரிச்சுக்கிறது. அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி ட்ரிங்கிங் வாட்டர பம்ப் பண்ணி எடுக்கிறது. அதே மாரி சோலார் பேஸ்டு ஸ்ட்ரீட் லைட்டு, பயோகேஸு, இதெல்லாம் மூலியமா மாடல் வில்லேஜ் பஞ்சாயத்து சிஸ்டமா வந்து இந்த ஓடந்துறை வந்து விளங்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இத பத்தி தமிழ்ல இங்க குடுத்திருப்பாங்க. இத பார்த்துக்கோங்க. இங்க இருக்கும். தமிழ்ல வந்து இது கம்ப்ளீட்டா வந்து என்னென்ன டீட்டெயில் இருக்கு, இந்த ஓடந்துறை வில்லேஜ் பத்தி, இந்த ஓடந்துறை கிராமம் பத்தி இருக்கும். இதையும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதோட முடிஞ்சிருச்சு. ஓகே. இது மட்டும் பார்த்துக்கலாம். இதுல வந்து உள்ளாட்சி அமைப்புகள் சமூகத்தின் அடிமட்ட அளவிலிருந்து செயல்படுகின்றன. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது, ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுகிறார். 2வது. அடுத்து, சோழர் காலத்தில் கிராம நிர்வாக குழு உறுப்பினர்கள் குடவோலை முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். 3. அடுத்தது, 1994ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாட்டில் புதிய பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு நடைமுறையில் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து, கிராம ஊராட்சி என்பது கிராமங்களின் உள்ளாட்சி அமைப்பாகும் அப்படின்றாங்க. 5வது பாயிண்ட். அடுத்து, கிராம சபை கூட்டங்கள் ஆண்டுக்கு 4 இல்ல 6 முறை நடைபெறுகின்றன. அடுத்தது வந்து, ஊராட்சி ஒன்றியங்கள் பல ஊராட்சிகளின் ஒன்றிணைவதால் உருவாகின்றன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது நம்மளுக்கு தெரியும். பல வில்லேஜ் சேர்ந்து தான் ஒரு பஞ்சாயத்து யூனியனா மாறுது. இது 7வது பாயிண்ட்.
மாவட்ட ஊராட்சிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உருவாக்கப்பட்டுள்ளன. இது ரொம்ப முக்கியங்க. அதாவது இந்த மாவட்ட ஊராட்சி இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மாநகராட்சி, நகராட்சி மற்றும் நகர பஞ்சாயத்துகள் ஆகியன நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் ஆகும். இது நம்மளுக்கு தெரியும். அடுத்து மாநகராட்சி இதுதான் ரொம்ப முக்கியம். மாநகராட்சியின் தலைவர், மாநகர தலைவர், மேயர் என்று அழைக்கப்படுகின்றார். மாநகராட்சியின் தலைவர். அதே நிர்வாக தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐஏஎஸ் ஆபிசர். உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் மாநில தேர்தல் ஆணையம் நடத்துகின்றது. இதுவும் முக்கியம். மாநில தேர்தல் ஆணையம் ரொம்ப முக்கியம். ஓகே. அடுத்து ஸ்கூல் புக் பேக் கொஸ்டின். Which committee was appointed by the Planning Commission in 1985? 1985ல எந்த கமிட்டி வந்து 1985 ஒன்று இருக்கும், 1987 ஒன்று இருக்கும். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்வி நம்ம வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன். நீங்க வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. BARS. அப்போ இவங்க வந்து 57, இவங்க வந்து 77, இவங்க 85, இவங்க 86. அப்போ ராவ். ஜிவிகே ராவ் குழு தான் வந்து 1985. ஓகேவா? 1985ஆம் ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட். அடுத்தது செகண்ட் கொஸ்டின். நம்மளுக்கு தெரியும் உத்திரமேரர் கல்வெட்டு எந்த டைமு சோழர் காலம் இது தெரியும். அப்புறம் 73, 74வது சட்ட திருத்தம் எப்போ கொண்டு வந்தாங்க? 1992. இது யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா கடைசி கமிட்டி. எல்எம் சிங்வி கமிட்டி கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து தமிழ்ல ஊராட்சிகளின் ஆய்வாளராக செயல்படுகின்றவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாரு? இங்க இருக்கு பாருங்க ஆப்ஷன். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். மாவட்ட ஆட்சியர் தான் வந்து யாருன்னா ஊராட்சிகளின் ஒரு நிமிஷம் ஆய்வாளராக செயல்படுகின்றவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அடுத்து வந்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. கோடிட்ட இடம் என்னது? உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுவர் யாரு? ரிப்பன் பிரபு. 1. அடுத்து நமது விடுதலை போராட்டத்தின் போது மறுசீரமைப்பு என்பது டேஷ் ஆக விளங்கியது. அதாவது மறுசீரமைப்புன்றது வந்து என்னது? பஞ்சாயத்து தான் வந்து மறுசீரமைப்பாக விளங்கியது. சோழர் காலத்தின் போது கிராம சபை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் முறை குடவாள முறைன்னு நம்ம சொன்னோம். அடுத்து கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கிலீஷ்லயும் பார்த்துடலாம். லோக்கல் கவர்மெண்ட் விச் ஃபங்க்ஷன் இன் தி வில்லேஜஸ் ஆர் கால்டு. இது என்னன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. லோக்கல் கவர்மெண்ட் விச் ஃபங்க்ஷன்ஸ் இன் வில்லேஜஸ் ஆர் கால்டு என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. டேஷ் வில் லுக் ஆஃப்டர் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் டவுன் பஞ்சாயத்து. டவுன் பஞ்சாயத்தோட அட்மினிஸ்ட்ரேஷனை பார்க்குறவர் யாரு? பேரூராட்சிகளின் நிர்வாகத்தினை கண்காணிப்பவர் யார்? இதையும் கமெண்ட் பண்ணுங்க. இது ரெண்டும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் த ஃபாலோயிங்ல மாவட்ட ஊராட்சி, கிராம சபைகள், அடுத்து வந்து பகுதி குழுக்கள், ஊராட்சி ஒன்றியம், மாநகராட்சி. ஸோ இப்போ வந்து கிராம சபைனாவே நம்மளுக்கு தெரியும். கிராம சபைனா என்னது? கிராமங்கள். அடுத்தது மாவட்ட ஊராட்சி. அடுத்து பகுதி குழுக்கள். பஞ்சாயத்து யூனியனு. பஞ்சாயத்து யூனியன் இல்ல. ஊராட்சி ஒன்றியம் தான் பஞ்சாயத்து யூனியனு. அடுத்து வந்து மாநகராட்சி. ஓகேங்களா? ஓகே. இது இங்கிலீஷ்லயும் பார்த்துடலாம். ஓகே. கிராம சபை வந்து யாரு? வில்லேஜ். அடுத்து ஜில்லா பரிஷத். அடுத்து வார்டு கமிட்டி. அடுத்து பஞ்சாயத்து யூனியன். அடுத்து கார்ப்பரேஷன். கார்ப்பரேஷன் மாநகராட்சி. நேரா மேயருக்கு போயிடலாம். மாநகராட்சி. மாநகர தலைவர். மேயர். அடுத்தது பஞ்சாயத்து யூனியன். பஞ்சாயத்து யூனியன் யாரு? கண்டிப்பா வார்டு கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டிஸ். பஞ்சாயத்து யூனியன் வந்து சேர்மன். ஜில்லா பரிஷத்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். மாவட்ட ஊராட்சி, மாவட்ட ஆட்சியர், கிராம சபை. அடுத்து வந்து பகுதி குழுக்கள் வந்து நகராட்சிகள் முனிசிபாலிட்டிஸ். அடுத்து ஊராட்சி ஒன்றியம் பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் சேர்மன். ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்ட் 3 போடுறேன். பார்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா வந்து
11th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லா அது கூட பிளஸ் ஆர்டிகல்ஸு அதோட சேர்த்து பிஒய்க்யூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம்னா, இந்த உள்ளாட்சி அரசாங்கம் லோக்கல் செல்ஃப் கவர்ன்மென்ட் முடிஞ்சது. நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாரி ஒரு லைக் பட்டன் குடுங்க. தேங்க் யூ.